தானியங்கி ஓட்டுநர் தேர்வு மையங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செல்லும் என உத்தரவிட்டு தமிழ்நாடு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் சங்கம் தொடர்ந்த மனுவை மதுரை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்துள்ளது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் விரிவாக வழங்கிட கேட்கலாம். மழை விட்டும் தூவானம் விடாத கதைதான். திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி போன்ற 10 RTO அலுவலகங்களில் தானியங்கி தளங்கள் அமைக்கப்பட்டு 4 சக்கர வாகன ஓட்டிகள் கம்ப்யூட்டர் உதவியுடன் அவர்களாகவே சென்று இந்த தேர்வினை மேற்கொண்டு அவர்கள் அந்த தேர்வில் வெற்றி பெற்றார்களா தோல்வி அடைந்தார்களா என்பதை கம்ப்யூட்டரே அறிவிக்கும் நடைமுறை திருநெல்வேலி மற்றும் 10 RTO அலுவலகங்களில் தமிழகம் முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் பார்த்தீர்கள் என்றால் அந்த H வடிவத்தில் நன்கு தேர்ச்சி பெற்ற ஓட்டுநர்களே அரசு வாகனங்கள் கூட போக முடியாத நிலை நீடிப்பதாக பல்வேறு பொதுமக்களும் தமிழகம் முழுவதும் தகவல் தெரிவித்து இருந்தனர். பின்னர் ஓட்டுநர் சங்கங்களின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் இது முறையீடு செய்யப்பட்டு அதற்கு ஒரு தடை ஆணையும் தற்போது பெறப்பட்டு விட்டது. இந்த தடையாணை பெறப்பட்ட பின்னர் அந்த ஓடு தளங்களை H வடிவ ஓடு தளங்களை மீண்டும் சரிப்படுத்தி பொதுமக்கள் இலகுவாக உபயோகப்படுத்தும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதே இன்று வரை தமிழகம் முழுவதும் உள்ள பயனாளர்களின் கருத்தாக இருக்கிறது. இது குறித்து RTO அலுவலக அதிகாரிகளிடம் கேட்டபோது இந்த பணியை மேற்கொள்வதற்காக தமிழகத்தின் பொதுப்பணித்துறையிடம் முதலில் தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் பின்னர் அவர்கள் இப்பணியை மேற்கொள்வதில்லை, DRDA துறை மூலமே இது மேற்கொள்ள வேண்டும் என கூறப்பட்டதாகவும் எனவே விரைவில் இந்த H வடிவ தளம் மாற்றப்பட்டு ஏற்கனவே இருந்தது போல நிலைக்கு வரும் எனவும் தெரிவிக்கின்றனர். எது எப்படி இருந்தாலும் தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கானோர் கடந்த 2 மாதங்களாக இந்த 4 சக்கர வாகனங்களின் தேர்வினை செய்ய முடியாமல் தொடர்ந்து துன்பத்திற்கு ஆளாகி வருவது பொதுமக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தியினை ஏற்படுத்தியுள்ளது. அரசு அதிகாரிகள், போக்குவரத்து துறை அதிகாரிகள் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நவீன முறையில் லைசன்ஸ் பெறக்கூடிய வசதி அப்படின்றத அமல்படுத்தியிருந்தாங்க. இதன் காரணமா எத்தனை பேர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. இது சார்ந்த அதிகாரிகளா ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலிடத்துல இருந்து உத்தரவு வரணும் அப்படின்றது மட்டும் தான் சொல்றாங்களே தவிர்த்து தாங்களும் ஒரு மேலதிகாரி என்ற போக்குடன் செயல்படுத்துறாங்களா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்டவர்களுடைய அந்த வாகன ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கான வசதிகளை இருந்தும் கூட பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் அதிகாரிகளோட மெத்தன போக்கத்தினால இந்த ஒரு உரிமம் பெறக்கூடிய இதுன்றது ரத்து பண்ணி தடைப்பட்டு கடந்துட்டு இருக்கு. ஸோ இது சார்ந்து அதிகாரிகள் நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும். அதற்கும் மேலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் காரணம் காட்டாமல் மக்களினுடைய சிரமங்களை கருத்தில் கொண்டு இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தங்களது மேலதிகாரிகளுக்கு உடனடியாக, ஏன்னா 2000 பேர் அப்படின்னா இன்னும் போகக்கூடிய காலங்களில் எவ்வளவு பேர் வாங்க முடியாத நிலைமையில இருப்பாங்கன்றது தெரியாது. ஸோ இது சார்ந்த நடவடிக்கைகளில் துரித நடவடிக்கையாக போர்க்கால நடவடிக்கையாகவும் மேற்கொண்டு இந்த குறைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யணும். பழைய நடைமுறைகள் இருந்தாலும் கூட பரவாயில்ல, நவீன முறைன்னு சொல்லிட்டு தேக்கமடையக்கூடிய ஃபைல்ஸாக பொதுமக்களினுடைய அன்றாட தேவைகளை, ஏன்னா காவல்துறையினர் பிடித்த உடனே 10,000 ரூபா லைசன்ஸ் இல்லையா, 10,000 ரூபா LLR அப்ளை பண்ணியிருக்கோன்னு சொன்னாலும் கூட அபராதம் விதிக்கக்கூடிய நிலை தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதிகாரிகள் உடனடியாக இதை கவனத்தில் கொண்டு துரித நடவடிக்கை எடுக்கணுன்றதை கேட்டுக்கிறாங்க.